இன்சூரன்ஸ் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும், நம்மள பலருக்கு மனசுல வர்ற முதல் கேள்வி, ச்சே இது தேவையில்லாத செலவு, பணத்தை வீணடிக்கிற வேலை அப்படின்னு தான். ஆனா உண்மையிலே அப்படியா? வாங்க இந்த முழு விஷயத்தோட உண்மையான பக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? இதே மாதிரி தான் நம்ம நண்பர் வெறும் நினைச்சாரு. அவர மாதிரி நம்மள நிறைய பேர் இன்சூரன்ஸ ஒரு வேஸ்ட் செலவுன்னு தான் பார்க்கறோம். ஆனா பாருங்க, இந்த ஒரு சின்ன நினைப்பு எவ்ளோ பெரிய தப்புக்கு வழிவகுக்கும்னு நாம புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவே இல்ல, அது நம்மள சுத்தி இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம்னா, ஆமா, இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்ம இன்னைக்கு பயணத்தோட நோக்கமே. அப்போ இன்சூரன்ஸ் ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? அதுக்கு பதில் நம்ம வாழ்க்கையில எப்போ வேணாலும் வரக்கூடிய ரெண்டே ரெண்டு ஒருவேளை இப்படி நடந்தா அப்படிங்கிற கேள்விகள்ல இருக்கு. கொஞ்சம் யோசிக்கவே பயமா தான் இருக்கும். ஆனா யோசிச்சு தான் ஆகணும். சூழ்நிலை 1. திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மள மட்டுமே நம்பி இருக்கிற நம்ம அம்மா அப்பாவோட நிலைமை என்ன ஆகும்? சூழ்நிலை 2. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் செலவு லட்சக்கணக்குல வருது. யார் அந்த படத்தை கட்டுவாங்க? இது மாதிரி ரொம்ப கஷ்டமான கேள்விகளுக்கு தான் இன்சூரன்ஸ் பதில் சொல்லுது. பாத்தீங்களா? இந்த 2 பயங்கரமான சூழ்நிலையில இருந்தும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்த வர்ற ஒரே தீர்வு அதுதான் இன்சூரன்ஸ். சொல்லப்போனா இது ஒரு ஃபைனான்ஷியல் கவசம் மாதிரி. சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது லைஃப் இன்சூரன்ஸ். அது எப்படி நம்ம அன்பானவங்கள பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் வருஷம் ஒரு சின்ன தொகையை பிரீமியமா கட்டுவீங்க. அந்த டைம்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய தொகையை உங்க குடும்பத்துக்கு கொடுக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. சும்மா வாய் பிளந்துடுவீங்க. வருஷத்துக்கு வெறும் 15,000 ரூபாய் பிரீமியம் கட்டினா போதும், உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு எவ்வளோ தெரியுமா? முழுசா 2 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட்டு தானே. ஓகே, இங்க தான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். சரிப்பா, 65 வயசு வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னா நான் கட்டின காசெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வி மாதிரி தெரியும். ஆனா இந்த ஒரு கேள்விதான் நம்மள ஒரு பெரிய வலையில கொண்டு போய் சிக்க வைக்குது. அது என்ன வலை? அதுதான் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்னா போட்டு குழப்புறது. இது ஒரு பெரிய ட்ராப். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். யாராவது வந்து, சார் இன்சூரன்ஸும் கிடைக்கும், கூடவே நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும்னு சொன்னா போதும், நம்ம வீர் மாதிரி ஆட்கள்லாம் அடடா இது சூப்பர் ப்ராடக்ட் ஆச்சுன்னு உடனே விழுந்துக்குவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட ஆரம்ப கால ஈர்ப்பு அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க கட்டுற பிரீமியம் கம்மி, ஆனா கிடைக்கிற பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா யுஎல்ஐபி மாதிரி கலப்படமான ப்ராடக்ட்ஸ்ல பிரீமியம் அதிகம், ஆனா கவரும் கம்மி, ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மி, ரெண்டுமே கிடைக்காது. அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதுதான் கோல்டன் ரூல். இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் என்னைக்குமே ஒன்னா கலக்காதீங்க. இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை பெருக்கிறதுக்கு. ரெண்டும் வேற வேற. அடுத்தது நம்ம 2வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ். இது நம்ம சேமிப்பை பாதுகாக்கிற ஒரு உண்மையான கவசம். ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா, திடீர்னு வர ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு திட்டம். நாம வருஷம் பிரீமியம் கட்டினா போதும், மத்த செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கும். இது வெறும் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு மட்டும் இல்ல, சர்ஜரி, மெடிக்கல் செக்கப்னு நிறைய விஷயத்துக்கு இது கவர் ஆகும். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, நாம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை ஒரே ஒரு மெடிக்கல் பில் காலி பண்ணாம பாத்துக்கிறது தான். இங்க தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கேள்வி வரும். ஏங்க, நான் நல்லா ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு எதுக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு. இந்த கேள்விக்கு பின்னால ஒரு முக்கியமான ஃபைனான்ஷியல் சீக்ரெட் இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். சின்ன வயசுல நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வயசாக ஆக பிரீமியம் ராக்கெட் வேகத்துல ஏறிடும். அதனால எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. இதுதான் ஸ்மார்ட்டான மூவ். சரிங்க, இப்போ இன்சூரன்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது எப்படி ஸ்மார்ட்டா பண்றது? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் மறக்காதீங்க. 1. மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நல்லா ஃபிட்டா ரெடி ஆகுங்க. 2. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு சின்ன பொய் கூட சொல்லாதீங்க, எல்லாத்தையும் உண்மையா சொல்லுங்க. 3. ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தா அதை விட்டுடுங்க, உங்க பிரீமியம் நல்லா குறையும். 4வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஒரு நல்ல பாலிசியை தேடி பிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஏஜென்ட்டை தேடி பிடிக்கிறதும் முக்கியம். ஏன்னா தப்பான ப்ராடக்ட்டை நம்ம தலையில கட்ட பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கதைக்கு வருவோம். முதல்ல இன்சூரன்ஸ்னா காசு வேஸ்ட்னு சொன்ன நம்ம வீர் இப்போ அதோட உண்மையான மதிப்பு புரிஞ்சுக்கிட்டாரு. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவு இல்ல, அது நம்மளோட நிதி பாதுகாப்போட முதல் படி, ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம்னு அவருக்கு இப்போ நல்லாவே தெரியும்.
இப்போ உங்களுக்கும் உங்க லைஃப்க்கும் ஹெல்த்துக்கும் வர ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பாதுகாப்பான அஸ்திவாரத்தை வச்சு இதுக்கு மேல உங்க செல்வத்தை உருவாக்குற பயணத்தை தொடங்க நீங்க தயாரா?